திருவள்ளூர் அருகே எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டதில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சென்னை துறைமுகத்திலிருந்து எண்ணெய் ஏற்றி கொண்டு சென்ற சரக்கு ரயிலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சரக்கு தடம் புரண்டதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கொழுந்துவிட்டு எரியும் தீயால் அப்பகுதி முழுவதுமே புகை மண்டலமாக மாறியது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக அரக்கோணம் வழியாக சென்ட்ரல் வந்த விரைவு ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. மேலும் காலை 5:50 மணிக்கு செல்ல இருந்த மைசூர் வந்தே பாரத் ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 6 மணிக்கு புறப்பட வேண்டிய மைசூர் சதாப்தி ரயிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகா மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த தீ விபத்து அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்பிட்டுவேன் இன்னைக்கு மார்னிங் சுமார் ஒரு 5 to 5:30 மணி அளவில் ஒரு குட்ஸ் ட்ரெயினர் வித் டீசல் ஃபில் எடுத்துகிட்டு ஒரு 52 கம்பார்ட்மெண்ட்டு அப்புறம் மணலிலிருந்து டுவர்ட்ஸ் அரக்கோணம் திருப்பதி ஸ்ட்ரெச் போகிறது டீரியல் ஆகிருக்குது. அது எக்ஸாக்ட் ரீசன்ஸ் இப்போ விசாரிச்சுட்ருக்கோம். இப்போ ரயில்வே போலீஸ் வந்திருக்காங்க, அவங்க அந்த ரீசன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம காலையில் இங்கே இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாம் இங்கே உள்ள மக்கள் பொதுமக்கள் யாருக்கும் எந்தவித ஆபத்து ஏற்படாத வகையில் அவங்கள எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டோம். சுற்றி ரோப் அடிச்சிருக்கோம். ப்ளஸ் நம்ம சைரன்ஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் விசில்ஸ் அண்ட் மெகாஃபோன்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் பொதுமக்கள் கிட்ட நியர்பை இருக்கிறவங்க எல்லாமே எவாக்குவேட் பண்ணிட்டோம். ரோப் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக. ஸோ பொதுமக்கள் யாருமே இந்த பக்கம் வர வேண்டாம். ப்ளஸ் ஸ்மோக் எல்லாம் போகிறதுனால ஆஸ்துமா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரயில்வே போலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக இல்லை டீசல் இன்ஜின் தான், டீசலுக்கான இன்ஜின் தான், ஒன்றும் பெரிய வேறும் வயலேஷன் இல்லை. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க பாதுகாப்பு இருக்க இல்லை அதுதான் மக்கள் எங்க நம்ம இப்போ இமீடியட்டா இருக்கிற 1-2 கிலோமீட்டர்ஸ்ல இருக்க மக்களை நம்மளே எவாக்குவேட் பண்ணிடுறோம். அது போக இருக்கிற ஸ்மோக்ல முக்கியமா அந்த பேஷண்ட் ஆத்மா அந்த மாதிரி ஸ்மோக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் இமீடியட்டா அவங்க கொஞ்சம் வேற பிளேஸ்க்கு போய்க்கிறது நல்லது. மற்ற இடங்கள்ல அரசாங்கமே அவங்களை எவாக்குவேட் பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு. இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ ரயில் பயணிகள் மாற்று வழியில பயணம் செய்யறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யும்? இப்போ வர ரயில்கள் எல்லாம் நம்ம திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். பிளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே ஸ்டாப் பண்ணி அங்க இருந்து நம்ம வெஹிக்கிள்ஸ் மூலியமா நியர்பை பெரிய டவுனுக்கு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அங்க இருந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலியமா அவங்களுக்கு பஸ் தரோம். அதான் இப்போ இல்ல இங்க இல்ல, அங்க நம்ம வேற இடங்கள்ல இப்ப இங்க ட்ரெயின் வராது. ஸோ நியர்பை ஸ்டேஷன்ஸ்ல தான் ட்ரெயின் இது பண்றோம். மோஸ்ட்லி சென்னை இல்ல இந்த பக்கம் அரக்கோணம் அந்த சைட்லேயே ஸ்டாப் பண்றோம். அங்க நம்ம அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட பேசிட்டோம். அங்க நம்ம வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்றோம். முக்கியமா இதை கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். இது சென்னை போயிட்டு